குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நம்ம சமூகத்துல என்ன பிரச்சனைனா பெண்கள் இருக்காங்கல்ல, பெண்கள் வந்து ஒப்பீனியேட்டா இருக்கிறது யாரும் ஏத்துக்கிறது இல்ல. பெண்களாலே கொஞ்சம் அடக்க ஒடக்கமா ஒருத்தர் என் கருத்துனா ஆமாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பெண் நான் கிடையாது. நேர்மையா இருந்து ஒரு பெண்ணா இருந்து ஒரு அரசியல் பின்புலம் இல்லாத பொருளாதார பின்புலம் இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தீங்கன்னா நீங்க இன்னும் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஒரு சத்துணவு கூடத்துல என்ன மாதிரியான சூழல் நமக்கு தெரியும். நான் போனா கேட்பேன், சத்துணவு போடுறப்ப சாம்பார் எப்படி ஊத்துறாங்கன்னு கேட்பேன். நான் சாம்பார் இப்படி தூக்கி ஊத்துனாங்கன்னா அங்க சாதி ஒடுக்குமுறை இருக்குதுன்னு அர்த்தம். பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு நீண்ட நெடிய பயணம். நான் வந்து 21 வயசுல ஒரு ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலா இருந்த ஜோதிமணியா இன்னைக்கு இல்லை. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள்ல வந்து மக்களை சந்திச்சு மக்களோட பேசி பல போராட்டங்கள்ல பங்கெடுத்து பல பிரச்சனைகள்ல வேலை செஞ்சு என்னுடைய சிந்தனைகள் வந்து நிறைய இடங்கள்ல மேம்பட்டு இருக்குது. என்னுடைய தன்மானத்திற்கு என்னுடைய சுயமரியாதைக்கு என்னுடைய உரிமைகளுக்காகவே நான் போராட முடியல அப்படின்னா நான் எப்படி மற்றவங்களுடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்துக்கும் உரிமைகளுக்காக போராடுவேன்? ஸோ அப்போ நான் அதனுடைய இழப்பு என்னவா இருந்தாலும் அதை எதிர்கொள்ள நான் தயாரா இருப்பேன். ஆனா நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். நடிகர் அரவிந்த் சண்டு சமயத்தில் பேட்டி கொடுத்திருந்தார். அது பேசு பொருளாக இருக்கு. அதில் வந்து ஒரு அரசியல் பற்றி பேசும்போது வந்து ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதிங்கிறவர் தொடர்ந்து அரசியலில் பயணிக்கணும், ரொம்ப அடிமட்டத்திலிருந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வந்து நீங்க ரொம்ப அடிமட்டத்திலிருந்து வந்தவர் வந்து உங்களுக்கு எந்த வகையில அந்த பின்புலம் ஒரு பலமா இருந்ததுன்னு சொல்லுங்க. இல்ல, மிக நிச்சயமா வந்து நான் வந்து 21 வயசுல பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலரா போட்டிட்டேன். தொடர்ந்து 2 முறை 10 வருஷம் நான் பஞ்சாயத்துல இருந்திருக்கேன். இன்னைக்கு நான் அரசியலுக்கு வந்து 28 வருஷம் ஆகிடுச்சு. அப்ப நான் ஒரு அடிப்படையில ஒரு அரசியல் கட்சியில நான் சாதாரண காங்கிரஸ் கட்சியில ஒரு வாக்குச்சாவடி முகவரை அமர்ந்துதான் இன்னைக்கு வந்து அரசியல் காங்கிரஸ் கட்சியில தேசிய அளவுல பல பொறுப்புகளை நான் வகிச்சிருக்கேன். ஸோ அது அரசியல் கட்சியிலையும் சரி நம்மளுடைய மக்களோட தொடர்ந்து பயணிக்கிறதுனால மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு நமக்கு தெளிவா புரியும். அதே மாதிரி நீங்க கவுன்சிலர் மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல இருந்ததுனால இன்னைக்கு வந்து நான் என்னுடைய தொகுதி தான் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு தொகுதி. இந்த கரூர் நாடாளுமன்ற தொகுதி 4 பெரிய மாவட்டங்கள்ல வருது. சேர சோழ பாண்டிய சாம்ராஜ்யமே என் தொகுதியில இருக்கு. ஸோ 4 டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை நான் ஹேண்டில் பண்ணோம். கரூர், திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டைன்னு. அது வந்து ஈஸி கிடையாது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு. ஆனா என்னால ஏன் அதை ஒரு வெற்றிகரமா ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல ஒரு பிடிஓ ஒரு சொல்ற கருத்து தப்பா சரியான்னு எனக்கு கேட்ட உடனே தெரியும். அவர்களுடைய நடைமுறைகள் என்ன, ஏன் இப்படி நடக்கிறீங்க, அதெல்லாம் என்னால ஈஸியா பண்ண முடியும். சோ நீங்க வந்து அதே மாதிரி மக்களோட நீங்க தொடர்ந்து பயணிக்கிறதுனால சாதி வந்து எந்த அளவுக்கு மக்களை வந்து சமூக ரீதியா பாதிச்சிருக்குது, பொருளாதார ரீதியா பாதிச்சிருக்குது, பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் எப்படி ஒரு 50% இருக்கிற பெண்கள் மீதான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது, அதுல இருந்து பெண்களை ஒரு வெளியில கொண்டு வர வேண்டிய தேவை என்ன. நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சேன். அதை நான் ரொம்ப சந்தோஷமா பதிவு பண்ண விரும்புறேன். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறது உங்களுக்கான ஒரு ஸ்பேஸை எப்பவுமே கொடுக்குது, உங்களுக்கான ஒரு ஃப்ரீடத்தை அது கொடுக்குது. அது இன்னைக்கு வரைக்கும் கொடுக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி ஒரு அடிப்படையான ஒரு கல்வி அமைப்புகள்ல இருந்து வர்றவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலங்கள் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும், எப்படி அந்த கோர்ஸை பிரிட்ஜ் பண்றது. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் கல்விக்கும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறத பாக்குறேன். நான் அதை பிரிட்ஜ் பண்றதுக்கு நாங்க ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 5-6 மந்த்ல அதை லான்ச் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு தெரியும். நம்ம ஏன் 100 நாள் வேலை காடுகாடா போறோம், வேற வேலை இல்லையா? ஸோ ஏன் போறோம் அப்படின்னா நீங்க இன்னைக்கு பெண்களுக்கான ஒரு இடமே இல்லாம இருக்குது. பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பொதுவெளியில பேசவே முடியல. அவங்க எல்லாம் கிளம்பி நீங்க 14 லட்சம் வாக்காளர்கள் 7 லட்சம் பேர் பெண்கள், 7 லட்சம் பேர் கிளம்பி கரூருக்கு வர முடியாதுல்ல. அவங்க ஒரு நாளைக்கு விராலிமலையில இருந்து கிளம்பி வந்தாங்கன்னா ஒரு நாள் கூலி போச்சு, ஒரு நாள் வேலை ஒரு நாளும் போச்சு. ஸோ அப்ப நான் ஏன் அவங்க கிட்ட போறேன்னா எனக்கு அந்த புரிதல் இருக்குது. அவங்க வந்து ஒருத்தர் கிளம்பி நம்மளை பார்க்க வர முடியாது. ஸோ முடிந்த வரைக்கும் நம்ம தான் தொடர்ந்து போய் மக்களை சந்திக்கணும். அப்ப மக்கள்கிட்ட நம்ம பேசுறப்ப நான் எல்லாமே பேசுவேன். அவங்களோட மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட், அவங்களோட மாதவிடாய் கால சுத்தத்துல இருந்து அவங்க பெண் குழந்தைகளை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறதுல இருந்து எப்படி வந்து ஒரு குழந்தைகள் படிக்கிறப்ப அவர்களுக்கு என்ன மாதிரியான கவனத்தை நம்ம கொடுக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பேசுவோம். ஏன் எனக்கு இவ்வளவு எதிரான ஒரு திட்டமிட்ட எதிர்ப்பு பிரச்சாரம் வந்து வெற்றி அடையல அப்படின்னா நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு மாதிரி தான் அவங்க நம்மளை பாக்குறாங்க, அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து எனக்கு சின்ன வயசுலயே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்க ஆரம்பத்துல இருந்தே வர்றப்ப அப்புறம் வந்து பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு நீண்ட நெடிய பயணம். நான் வந்து 21 வயசுல ஒரு ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலா இருந்த ஜோதிமணியா இன்னைக்கு இல்லை. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள்ல வந்து மக்களை
சந்திச்சு மக்களோட பேசி பல போராட்டங்கள்ல பங்கெடுத்து பல பிரச்சனைகள்ல வேலை செஞ்சு என்னுடைய சிந்தனைகள் வந்து நிறைய இடங்கள்ல மேம்பட்டு இருக்குது, என்னுடைய நாலேஜ் நிறைய இடங்கள்ல மேம்பட்டு இருக்குது, நான் நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இருந்து நமக்கு வருது. ஸோ அப்போ அதில் அரவிந்த்சாமி அவர்கள் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஆரம்ப கட்டத்திலிருந்து வர்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஒரு பெரிய கரேஜ் இருக்கும், ஒரு கன்விக்ஷன் இருக்கும். இல்லைன்னா நீங்க அவ்வளோ ஒரு லாங் பீரியட் வந்து வர முடியாது. அதுவும் நீங்க நம்மள மாதிரி ஒரு நேர்மையா இருந்து, ஒரு பெண்ணா இருந்து, ஒரு அரசியல் பின்புலம் இல்லாத, பொருளாதார பின்புலம் இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தீங்கன்னா நீங்க இன்னும் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் எதிர்த்து நம்மளுடைய மதிப்பீடுகளோட நம்மளுடைய கொள்கை பிடிப்போட நம்ம உறுதியா நிக்கிறதுக்கு வந்து அந்த நீண்ட நெடிய பயணம் வந்து நம்மளை பக்குவப்படுத்திடுது, நம்மளை பண்படுத்திடுது, நம்மளை ஒரு நல்ல அச்சமற்றவர்களா மாத்திருது நான் நினைக்கிறேன். அதே போல நம்மளால ஒரு திறமையும் நமக்கு வளருது. ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும், எவ்வளவு சீக்கிரம் செய்யணும், அதை அப்படி செஞ்சா மக்களுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியே பாருங்களேன், நீங்க வந்து பல விஷயங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அதிகமா எனக்கு எதுக்கு அப்ளிகேஷன் வரும்னா, நாடக மேடை கேட்டு எனக்கு அப்ளிகேஷன் வரும், அப்புறம் சிமெண்ட் ரோடு கேட்டு எனக்கு அப்ளிகேஷன்ஸ் வரும், கம்யூனிட்டி ஹால்ஸ் கேட்டு எனக்கு அப்ளிகேஷன் வரும். ஆனா எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிதிங்கிறது ஒரு 5 கோடி ரூபாய் தான். அதை ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 80 லட்சம் ரூபாயா தான் நீங்க பிரிக்க முடியும். அந்த 80 லட்சம் ரூபாயை ஒரு சட்டமன்ற தொகுதியில 3 ஒன்றியம், 2 பேரூராட்சி, 2 நகராட்சி இந்த மாதிரி இருக்கும், இல்ல 4 பேரூராட்சி இந்த மாதிரி இருக்கும். இப்ப பிரிச்சீங்கன்னா ஒவ்வொரு ஒன்றியத்துக்கு நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா ஒரு ஒன்றியத்துக்கு 10 லட்ச ரூபா கூட வராது. 10 லட்ச ரூபாயில நீங்க என்ன பணியாற்றிடுவீங்க? ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா நான் வந்து அதை பிரியாரிட்டைஸ் பண்றேன். என்கிட்ட இருக்கிறது, எனக்கு அரசாங்கம் குறைவான நிதி தான் கொடுக்குறாங்க, அதை எப்படி திறமையா பயன்படுத்துறது நான் பாக்குறேன். அப்ப என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில 51% நான் கல்விக்கு பயன்படுத்தியிருக்கேன். 100 பள்ளிக்கூடங்களை மாடர்னைஸ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு அந்த 100 பள்ளிக்கூடத்துல கரும்பலகைக்கு விட நீங்க வந்து ஸ்மார்ட் போர்ட்ல படிக்கிறப்ப மக்கள் நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி படிக்கிறாங்க. நான் பாக்குறேன், நான் படிக்கிறப்ப எனக்கு வந்து புத்தகங்கள் தான் கையில கிடைச்சு. எனக்கு டிவியே நான் 8வது படிக்கிறப்பதான் வந்து. ஸோ எனக்கு வந்து கரும்பலகையில ஒருத்தர் எழுதி போடுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம காலகட்டம் அப்படி. இன்னைக்கு வந்து குழந்தைங்க பிறக்கிறோடவே செல்போனோட பிறக்கிறாங்கிற மாதிரி எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு வந்து ஒரு பார்த்து பழகின தலைமுறையை இன்னைக்கு நம்ம படிக்க சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ வந்து அந்த கல்விங்கிறது ஒரு பிளாக் போர்டுல இருந்து ஒரு ஸ்மார்ட் போர்டுக்கு மாறிச்சு அப்படின்னா அவர்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 100 பள்ளிக்கூடங்கள்ல நாங்க ஸ்மார்ட் போர்டு பண்ற 100 பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகள்கிட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா அவங்க எவ்வளவு ரொம்ப சந்தோஷமா எடுத்துவாங்க. அக்கா இன்னொன்னு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க நம்ம அடுத்த டைம் போறப்ப. ஸோ அப்ப அடுத்து நான் மருத்துவமனை கட்டமைப்புகளுக்கு பயன்படுத்தியிருக்கேன். இன்னைக்கு அரசாங்கம் சிறப்பாக செயல்படுறாங்க. தமிழ்நாட்டில் irrespective of the political party in power, we have a very good infrastructure on health and education, but still we have to do lot of things. அப்போ வந்து நீங்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இப்போ நீங்க எடுத்தோடனே ஒரு எம்பினா ஒரு மெடிக்கல் காலேஜுக்கோ இல்ல மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு எல்லாம் எழுதி கொடுக்கலாம். நான் அப்படி கொடுக்கறது இல்லை. நானே உட்காந்து போனை போடுவேன். நீங்க வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு தான் அதிக ஏழை மக்கள் போவாங்க. எல்லாரும் கரூருக்கு எடுத்தோடனே வந்துட மாட்டாங்க. ஸோ இப்போ ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போன் பண்ணி நானே கேட்பேன், என்ன ஓட்டு இல்ல, மல்டிபெரா மானிட்டர் இல்லையா, இல்ல எக்ஸ்ரே மெஷின் இல்லையா, என்ன இல்லாத மாதிரி கேட்பேன் நான். சில இடங்களில் ஸ்டெத்தஸ்கோப் இருந்து கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த புரிதல் நமக்கு எங்கிருந்து வருது அப்படின்னா, நம்ம ஒரு ஆரம்ப கட்டத்துல ஒரு கிராமங்கள்ல இருந்து வந்தவங்க. நமக்கு பிஹெச்னா என்னன்னு தெரியும், பிஹெச்சில என்ன மாதிரியான ஒரு சூழல் நிலவும் நமக்கு தெரியும். ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஒரு சத்துணவு கூடத்துல என்ன மாதிரியான சூழல் நமக்கு தெரியும். நான் போனா கேட்பேன், சத்துணவு போடுறப்ப சாம்பார் எப்படி ஊத்துறாங்கன்னு கேட்பேன் நான். சாம்பார் இப்படி தூக்கி ஊத்துனாங்கன்னா அங்க சாதி ஒடுக்குமுறை இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க சாதிப்படி உங்களை நடத்துறாங்களான்னு ஒரு குழந்தைய போய் கேட்க முடியாது. சத்துணவுல எப்படி சாப்பாடு போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அது தெரியும். அந்த கரண்டியின் அளவுல நம்ம சமூகத்தோட சாதியின் அளவு இருக்கு. சோ அப்ப அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு தெரியறதுக்கு அந்த நம்ம அடிப்படையில இருந்து வர்றது ஒரு காரணம். ஒரு அடிப்படையில இருந்து வரப்போ ஒவ்வொரு முறையும் நீங்க பல நெருக்கடிகளை எதிர்கொள்வீங்க. நீங்க எப்பவுமே உங்களுடைய நேர்மையிலிருந்து உங்களுடைய மதிப்பீடுகள்ல இருந்து தவறுகிறதற்கான வாய்ப்பு உங்கள் கண் முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒவ்வொன்றையும் நீங்க அந்த மதிப்பீடுகளையும் நேர்மையும் இறுக பற்றி கொண்டு நீங்க சமரசமே இல்லாம அதுல பயணப்படுறப்ப ஒரு கட்டத்துல அந்த பயணம் உங்களுக்கு பழகிடும். சோ அதுக்கெல்லாம் வந்து நம்மள அவ்வளவு சுலபமா ஒரு பணத்தை காட்டியோ ஒரு வேற எதையா காட்டி ஆசையெல்லாம் காட்டிட முடியாது. நமக்கு அந்த ஆசைகளே அற்று போகுது. அதற்கு வந்து அது ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஒருவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா, அவங்க புதிதாக தான் அரசியலுக்கு வர்றாங்க, இல்ல ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வர்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு அது அவங்களுடைய சூழல், அவங்களுக்கு அறிவே இல்லைன்னு நம்ம முடிவு கட்டிட முடியாது. ஸோ அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த பின்புலம் சார்ந்து ஒரு அறிவு இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இட்ஸ் இண்டிவிஜுவலோட ஒரு சூழல் சார்ந்தது. இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க வந்து அந்த கீழே இருந்து வர்றவங்க அரசியல்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும் போது சில நெருக்கடிகள் இருக்குது,
அதை தாண்டி வர்றதுல வந்து நம்ம ஒரு சிரமங்களை எதிர்கொள்றோம் அப்படின்னு சொன்னீங்க. அது உங்க அனுபவத்துல இருந்து ஏதாவது சொல்ல முடியும்? நிறைய சொல்லலாம். நீங்க இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கவுன்சிலர் ஆகிறேன். எனக்கு 21 வயசு, வீட்டுல எல்லாம் கடும் எதிர்ப்பு. எங்க வீட்டுல அரசியலை பத்தி தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. நம்மள மாதிரி நல்ல குடும்பத்து பெண்கள் அரசியலுக்கு போகக்கூடாதுங்கிற மனநிலையுள்ள ஒரு சமூகத்திலிருந்து, ஒரு குடும்பத்திலிருந்து நான் தேர்தலில் போட்டியிடணும், சண்டையெல்லாம் போட்டு தேர்தலில் போட்டிட்டுறேன். நான் வெரி ஐடியலிஸ்டிக். காந்தியை படிச்சிருக்கேன், அம்பேத்கர் படிச்சிருக்கேன், பெரியார் படிச்சிருக்கேன். ரொம்ப நேர்மையா வாழணும்னு எங்க வீட்டுல எங்க அம்மா கடுமையான மதிப்பீடுகள் நிறைந்தவங்க. எங்க அம்மா, அப்பா, எங்க அப்பச்சி 3 பேருமே. அப்கோர்ஸ் எங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. எங்க அம்மா வந்து உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். ஒரு சின்ன குழந்தையா நான் போய் கூட வீட்டுல சொல்லிட முடியாது. மாதிரி ரொம்ப ஒரு மதிப்பீடுகள் சார்ந்த குடும்பத்திலிருந்து வர்றேன். எங்க தாத்தா, எங்க அம்மாவோட அப்பா ஒரு பிராக்டிசிங் காந்தியன். அந்த காலத்திலேயே அவங்க BA படிச்சு VAO-வா இருந்தவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழல் இருந்து வர்றேன். நான் முதல்ல எதிர்கொண்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்பதான் 96ல் பஞ்சாயத்து தேர்தல் 20 ஆண்டு காலத்துக்கு பின்ன நடக்குது. ஒரு சேர்மன் போஸ்ட் இருக்குது. நீங்க முதல் வந்து நம்ம எதிர்கொள்றது என்னவா இருக்குன்னா, நான் உங்களுக்கு 10 லட்ச ரூபா பணம் தர்றேன், 20 லட்ச ரூபா பணம் தர்றேன், நீங்க எங்க கட்சிக்கு ஓட் போடுங்கன்னு கேட்கறாங்க. அப்படி நம்ம பணத்தால் வாங்க முடியாத ஒரு குடும்ப பின்னணியில இருந்து வந்திருக்கிறோம் தெரிஞ்ச உடனே நீங்களே சேர்மன் ஆகிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு ஷாக்கா இருக்குது. நம்ம ஒரு கட்சியில நின்றுருக்கோம், அந்த கட்சி ஒருத்தரை சேர்மன் வேட்பாளரா நிறுத்தி இருக்கு. நம்ம போய் அந்த கட்சியில், நான் காங்கிரஸ் கட்சியுடைய சேர்மன் வேட்பாளருக்கு நான் ஓட்டு போடணும், அதான் நேச்சுரல். இதைதான் நான் முதல் முறையா எதிர்கொண்டேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு விதமான விஷயங்களை வந்து நம்ம எதிர்கொள்றோம். அப்போ நாங்க வந்து ரொம்ப நாங்களாம் அப்புறம் ஒரு இடத்துல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த வீட்டு காசை கொண்டுட்டு போறது சரியா வராது அப்படின்னு. அப்புறம் பதவியை கொண்டுகிட்டு போறதும் சரியா வராதுங்கிற புரிதல் அப்பவே வந்துருச்சு. அப்புறம் நான் ரொம்ப என்னால என்ன முடியுமோ அதான். இப்ப நீங்க ஒரு அரசியல்வாதிகள்னாலே ஒரு இது இருக்கு. என்னன்னா, நீங்க வந்து கோயிலுக்கு திருவிழாக்களுக்கு வருவாங்க, கும்பாபிஷேகத்துக்கு வருவாங்க, கோயில் கட்டணும், பணம் கொடுக்கணும், இல்ல மசூதி, அந்த மாதிரி எனி சர்ச், அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வழிபாட்டு நடங்கள் வரும். இந்த விளையாட்டு போட்டி நடத்துறவங்க வருவாங்க, கிரிக்கெட் நடத்துறவங்க வருவாங்க, அந்த மாதிரி பணம் கொடுக்கணும். அப்புறம் கல்யாணத்துக்கு போனா மொய் வைக்கணும். இதெல்லாம் வந்து இதுவே அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய செலவை இழுத்து விட்டுரும். நான் வந்து எனக்கு இதுக்கெல்லாம் காசு கிடையாது. நான் ஒரு பெரிய பொருளாதார பின்புலம் உள்ள குடும்பத்துல இருந்து வரல. அப்படியே வந்தாலும் நீங்க காசு கொடுத்தீங்கன்னா எனக்கு பண்ணையம் எல்லாம் வித்துற வேண்டியது. எங்களுக்கு கொஞ்சம் பண்ணையம் தான் இருக்கு. நாங்க ஏற்கனவே எங்க அப்பா அம்மா எல்லாமே நிறைய வித்துட்டாங்க. நான் வந்து தெளிவா சொல்லிடுவேன், என்கிட்ட அந்த அளவுக்கு எல்லாம் பணம் கிடையாதுங்க. நான் வந்து ஒரு அரசாங்கத்துல எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, இந்த சம்பளம் தவிர எனக்கு வேற இன்கம் கிடையாது. அதனால வந்து அந்த சம்பளமே எங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி, அதை நம்ம இன்னொரு இன்டர்வியூல பேசுவோம், நாடாளுமன்ற உறுப்பினர்களால் அன்று போயிடுங்க இந்தியாவில் ஏதோ பெரிய இது இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பிம்பம் இருக்கு. அது உண்மை கிடையாது. ஸோ அதனால வந்து என்னால வந்து அந்த மாதிரி எல்லாம் அப்படிலாம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் கொடுத்தோம்னா, நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் இருந்தா தான் என்னால இதெல்லாம் கொடுக்க முடியும். எனக்கு ஒரு மாச சம்பளமே 1 லட்ச ரூபாயா, அதுலயும் 30,000 ரூபாய் டாக்ஸ்க்கு எடுத்துக்குவாங்க. இதுல என்ன எனக்கு இருக்கும், நான் எனக்கு குடும்பம் இல்லைங்கிறதுனால எனக்கு ஒரு எளிதா இருக்கு. ஒரு அதுலயும் நண்பர்கள், உறவினர்கள்லாம் நமக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுனாலதான் ஒரு நாடாளுமன்ற ஆபீஸை நான் திறம்பட நடத்த முடியுது. சோ அதனால என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லிடுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ ஓட்டு அரசியல் இருக்கிற, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்புறம் நேர்மையை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. அதனால நான் தெளிவா சொல்லுவேன். அப்புறம் சில பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி கொடுக்குறப்ப ஆரம்ப கட்டத்துல இப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, நான் எங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு வருவாங்க. நான் அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்றேன். நான் வந்து நேர்மையா இருப்பேன், நான் கொடுக்குற வேலை நேர்மையா நடக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். சோ அதனால வந்து அப்புறம் நீங்க வந்து சில பிரச்சனைகள் நம்ம கண் முன்னாடி நடக்கும். நம்ம பல்வேறு காரணங்கள்னால அதை கடந்து போயிடலாம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இது இப்படி எல்லாம் பேசினா பிரச்சனை ஆகிரு அப்படின்னா, நான் யோசிச்சு பார்ப்பேன், என்னுடைய தன்மானத்திற்கு, என்னுடைய சுயமரியாதைக்கு, என்னுடைய உரிமைகளுக்காகவே நான் போராட முடியல அப்படின்னா, நான் எப்படி மற்றவங்களுடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்துக்கும் உரிமைகளுக்காக போராடுவேன்? ஸோ அப்போ நான் அதனுடைய இழப்பு என்னவா இருந்தாலும் அதை எதிர்கொள்ள நான் தயாரா இருப்பேன். ஆனா நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு நெகோசியேஷனுக்கும் காம்ப்ரமைஸ்க்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கோம். நம்ம வந்து ஒரு இடத்துல போய் உட்காந்து பேசி புரிய வச்சு இன்னும் 2 டைமுக்கு 3 டைம் போய் தான் ஒரு வேலையை நம்ம கொண்டு வர முடியும். அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நான் ஒரு சுயமரியாதைக்கு இழுக்கணும், என்னுடைய கௌரவத்தை குறைச்சலும் நான் நினைக்கிறது இல்லை. ஆனால் ஆன்ஸ்லாட்டா ஒரு அசால்ட் நடக்கிறப்ப அதை நான் ஏத்துக்க மாட்டேன். சோ அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அப்புறம் 2வது, நம்ம சமூகத்துல என்ன பிரச்சனைனா, பெண்கள் இருக்காங்கல்ல, பெண்கள் வந்து ஒப்பீனியேட்டா இருக்கிறது யாரும் ஏத்துக்கிறது இல்லை. பெண்களாலே கொஞ்சம் அடக்க ஒடக்கமா ஒருத்தர் நீங்க கருத்துனா ஆமாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பெண் நான் கிடையாது. நான் பாரதி படிச்சிருக்கேன், பெரியார் படிச்சிருக்கேன். எங்க அம்மா ஒரு அச்சமற்ற பெண், எங்க அப்பா ஒரு பெரியாரிஸ்ட், எங்க தாத்தா ஒரு காந்தியவாதி. அந்த மாதிரி ஒரு குடும்ப பின்னணியில ஒரு இன்டெலெக்சுவல் பின்னணியில நான் வந்திருக்கேன். எனக்கு ஐ எம் ஒப்பீனியனேட்டட், ஐ ஹேவ் ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ். அந்த ஒப்பீனியனை கண்ணியமாகவும் மற்றவர்கள் மனது புண்படாத மாதிரியும் சொல்ல எனக்கு தெரியும். ஆனா ஐ எம் வெரி மச் ஒப்பீனியனேட்டட், ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் இட். ஆனா அப்படி பெண்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் வருது. நீங்க வந்து ஒரு பணிவான அந்த மாதிரி ஹியூமிலிட்டிங்கிறது வேற, நீங்க ஒரு அடிமைத்தனம்ங்கிறது வேற. சோ அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நீங்க வந்து யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி வெரி பொலைட். கால் மேல கால் போட்டுக்கு வந்தா கூட பிரச்சனை. நான் சமயத்துல கேட்டேன், எங்கால் மேல தானே போட்டுக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படி கேட்பேன் நான்.
ஸோ இந்த மாதிரி பெண்கள்லாம் அந்த ஸ்டீரியோ டைப் இருக்குதுல்ல, அந்த ஸ்டீரியோ டைப்பா நம்ம இல்லாதனாலையும், நம்ம ஒரு கருத்தி நமக்கு இருக்கிறதுனாலையும், கருத்தே இருக்கக்கூடாதுங்கிற சூழல் இருக்கு. நம்ம கருத்தை சொல்ல வேற செய்யறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நிறைய பேரை அன்கம்ஃபர்டபுளா ஆக்கிடுது. ஐ எம் நாட் அன் எம்பி. நான் என்னைக்குமே ஜோதிமணி தான். நான் ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு பர்சனாலிட்டி. ஐ ஹேவ் பிலீஃப்ஸ், ஐ ஹேவ் வேல்யூஸ். அதுதான் நான். என்னோட பதவி நான் கிடையாது. என் பதவி இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்காது. பட் எனக்கு ஒரே ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டமோ இல்ல ஒரு நல்ல விஷயமோ என்னன்னா, ராகுல் காந்தி இஸ் மை லீடர். அவர் வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்குவாரு. அவர் வந்து நீங்க ஒரு ஒப்பீனியன் இருந்துன்னா எந்த ஒரு சபையிலையும் நீங்க அவருக்கு ஒரு ஒப்பீனியன், அவருக்கு மாறா உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தா யூ கேன் கவுண்டர் ஹிஸ் ஒப்பீனியன். ஒருவேளை நம்ம சொல்ற வாதம் அவருக்கு ஏற்புடையதா இருந்தா எவ்வளவு பெரிய சபையிலையும் அவர் அதை ஏத்துக்குவார். ஒருவேளை நம்ம சொல்ற ஒப்பீனியன் அவருக்கு ஏற்புடையதா இல்லைன்னா நம்மளோட அவர் ஆர்கியூ பண்ண தயாரா இருப்பாரு. எண்ட் ஆஃப் த டே அந்த ஆர்கியூமெண்ட்ல ஒரு முடிவு வரலைன்னா, ஓகே we hold our opinion to each other, then we'll decide, time will tell அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு ரொம்ப நேர்மையா, ரொம்ப அப்ரைட்டா, ரொம்ப ஒப்பீனியனேட்டடா இருக்கிற பெண்கள் வந்து அவர் வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காரு. பெண்கள் இப்படிதான் இருக்கணும். ஏன்னா அவர் இந்திரா காந்தியை பார்த்து வளர்ந்திருக்காரு. ஸோ அவர் படித்த சிந்தனைகள், சித்தாந்தங்கள், அவர் வந்து ஒரு கற்கால அரசியல்வாதி கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதுல டிஃபென்ஸ் கமிட்டி இருக்கு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கமிட்டி. இப்ப இந்த டிஃபென்ஸ் கமிட்டி, பாதுகாப்புக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு எல்லாம் பெரும்பாலும் அந்த ஆண்களுக்கானதுன்னு அசம்ஷன் பண்ணப்படுது. அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? ஆண்களுக்கு தான் வந்து தேச பாதுகாப்புல அக்கறை இருக்குதா? ஆண்களுக்கு தான் ராணுவத்தை பத்தின அறிவு இருக்கா? பெண்களுக்கு இருக்காதா இல்ல இருக்க கூடாதா? அந்த கமிட்டியில் நம்மளை போட மாட்டாங்க. பட் இந்த டைம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எல்ஓபியா இருக்கிறதுனால நான் எழுதி கொடுத்தேன், எனக்கு டிஃபென்ஸ் வேணும் அப்படின்னு 3 சாய்ஸ் எழுதி கொடுக்கணும். அது முதல் சாய்ஸா நான் டிஃபென்ஸ் எழுதி கொடுத்தேன். பார்த்தா நேற்று கமிட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, என்னோட பேர் டிஃபென்ஸ் கமிட்டியில இருக்கு. நான் வந்து அப்படி நினைக்க மாட்டேன். நான் உமனா இருக்கிறதுனால நான் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கேட்கணும். எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட் குறைவுன்னு நான் நினைக்கல. எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஹேஸ் அ ஈக்குவல் வேல்யூ சிஸ்டம், ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா இந்த மாதிரி இந்த ஸ்டீரியோ டைப் இருக்குதுல்ல, இதுல வர பெண்ணுனா இதை மட்டும் தான் கேட்கணும், பெண்ணுனா டீச்சர் தான் ஆகணும், பெண்ணுனா அரசியல்வாதி ஆகக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்டீரியோ டைப்புகளை பிரேக் பண்ணணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். நீங்க அந்த நாடாளுமன்ற நிலைக்குள்ள டிஃபென்ஸ் கமிட்டியில பாத்தீங்கன்னா நான் ஒரே பெண் என்டையர் கமிட்டிலையும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க யூ ஹாவ் டு கோ அண்ட் ஆஸ்க் யுவர் ரைட். இப்ப நான் போய் எனக்கு டிஃபென்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியும் தான் கொடுப்பாங்க. நீங்க கேட்கலீன்னா நீ இந்தாமா டிஃபென்ஸை வச்சுக்கின்னு யாரும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்கள்ங்கிறதுனாலே ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு. இது எந்த மாதிரி சமூகத்தில் நம்ம வாழ்றோம்? முத்துலட்சுமி ரெட்டிய அவ்வளவு ஒரு திறமையான பெண்ணை, ஒரு நல்ல மதிப்பெண் பெற்ற ஒரு பெண்ணை மருத்துவம் படிக்கூடாதுன்னு சட்டம் சொல்லிச்சா இல்லையா? அவங்க நீதிமன்றத்துக்கு போய் போராடி ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்கிரீன் போட்டு இங்க எல்லா ஆம்பளைகளும் உட்காந்துருப்பாங்க, அந்த பக்கம் அந்த அம்மா ஒரே ஒரு பெண்ணா உட்காந்துருக்காங்க. நான் பல மேடைகள்ல ஒரே ஒரு பெண்ணா உட்காந்துருக்கேன். என்னுடைய தோழிகள், எங்க கூட கொலீக்ஸ், நாங்க பல பேர் வந்து மைனாரிட்டிகளா உட்காந்துருக்கோம் பல மீட்டிங்ல. ஸோ நாங்க வந்து அந்த மாதிரி நீங்க ஒரு சமூகம் நினைக்கிற, ஒரு சில பேர் நினைக்கிற ஒரு சப்மிசிவான பெண்களா இருக்க முடியாது. தட்ஸ் நாட் அவர் ரோல். அப்புறம் ஒரு ஆணுடைய ஜர்னிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ஜர்னி, ஒரு பெண்ணுடைய பயணம்ங்கிறது ஒரு இனத்தின் பயணம் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு முத்துலட்சுமி ரெட்டி படிச்சதுனாலதான் நாங்கெல்லாம் இன்னைக்கு படிக்க முடிஞ்சிருக்கு. அரசியல நான் ஒரு விஷுவலைஸ் பண்ணேன். என்னை மாதிரி ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் எப்படி அரசியலுக்கு வரலாம்னு நினைக்க முடியும்? ஒரு இந்திரா காந்தியை பாக்குறதுனால ஒரு ஆசை வருது. அப்ப நிறைய பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற பெண்கள் கூட எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்திரா காந்தி ஒரு ஐடியலா இருந்திருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அவங்களோட அரசியல் ரீதியா எந்த இடத்துலயும் நம்ம ஒத்து போக முடியாத சூழலா இருக்கு. பட் ஆனா ஒரு பெண்ணா அவங்க வந்து தமிழ்நாடு அரசியல நம்ம கண் முன்னாடி போராடி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமே வந்து பெண்களுக்கான ஒரு பாதைங்கிறது எளிதா இருக்காது. நேர்மையான பெண்களுக்கான பாதை இன்னும் கஷ்டமா இருக்கும். ஸோ ஒவ்வொரு முறையுமே நம்ம அதை எதிர்கொண்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீண்ட நெடிய காலம் நம்ம எதிர்கொள்றப்ப நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிருவோம். நீங்க சொல்லும்போது சொன்னீங்க அந்த மக்கள் அந்த திருவிழாக்கள் மாதிரி நன்கொடைகளுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி வந்து, ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நீங்க பணம் இல்லைன்னு சொல்லும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? நீ அதுதான் இன்ட்ரெஸ்டிங். உன்னை மாதிரி 4 பேர் இருக்கிறதுனாலதான் நாட்டுல மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீ பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாமா, நீ ப்ரோக்ராம் நிகழ்ச்சிக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் வந்து புரிந்துக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். மக்கள் வந்து அப்படிலாம் ஒன்றும் நீங்க வந்து அதை சொல்றதுக்கான வலிமை உங்களுக்கு இருக்கணுமே ஒழிய, மக்கள் அவங்களுக்கு தெரியும் நம்ம கிட்ட காசு இல்லைன்னு, அவங்க ஆமா பாவம் நீ என்ன வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால மக்களுக்கு வந்து அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அப்புறம் அடுத்த டைம் யாராவது அந்த ஏரியால இருந்து வந்தாங்கன்னா போறப்பே சொல்லி விட்டுருவாங்க, போய் எம்பிஏ காசு கேட்டுறாதீங்க, அதுகிட்ட இருக்காது, பத்திரிக்கை கொடுத்து வாங்கன்னு சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியே விட்டுருவாங்க. அதனால வந்து அதை பத்தி ஒன்றும் மக்களுக்கு பிரச்சனை கிடையாது. சிலது வந்து நானே பண்ணுவேன். இப்போ நம்ம போறோம், நிறைய
கிராமங்களுக்கு போகிறோம். சிலருடைய முதியவர்களுடைய நிலைமை வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும். யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இல்லை ஒரு 2 தாத்தா பாட்டி மட்டும் தனியா இருப்பாங்க, இல்லை தாத்தா மட்டும் வேலை பார்த்து பாட்டி படுத்திருப்பாங்க, இல்லை பாட்டி மட்டும் வேலை பார்த்து அந்த தாத்தா படுத்திருப்பாரு. 100 நாள் வேலை காட்டில் இவங்களாம் வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி சூழல் இருக்கிற ஒரு 10 பேருக்கு மட்டும் நான் என் சம்பளத்துல இருந்து மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அம்மா அப்பா கிடையாது, அவங்க இறந்துட்டாங்க. எல்லாருமே அந்த கஷ்டப்படுற எல்லாருமே நமக்கு அம்மா அப்பா மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி நானா சில விஷயங்களை செய்வேன். படிக்க முடியாதவங்களுக்கு நம்மளால ஒருத்தருக்கு பெரிய கேபிடேஷன் ஃபீஸ் கட்ட முடியாது, ஆனா ஒரு எளிய ஒரு ரொம்ப முடியாம இருக்காங்க அப்படின்னா ஒரு எளிய உதவிகளை குறிப்பா கல்வி சார்ந்து என்னால செய்ய முடியும். அதை தான் நான் செய்வேனே ஒழிய என்னுடைய சக்திக்கு மீறி என்னுடைய நேர்மையோட சமரசம் செய்துக்கிற மாதிரி எதை செய்யலாம் அதை நான் அவங்களுக்கு சொல்லிடுவேன். மக்களுக்கு நான் ரூடாலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். இதுதான் என்னோட சிச்சுவேஷன், இது சரியும் இல்லை. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு ரெக்வஸ்ட் வருது, நான் என்ன பண்ண முடியும்? ஆமா கண்ணு வரும், சரி பரவாயில்ல அப்படி சொல்லிடுவாங்க. மக்கள் வந்து ரொம்ப நல்லவங்கிறது என்னுடைய கருத்து. ரொம்ப புரிதல் உள்ளவங்க, ரொம்ப இமோஷனல் ஆனவங்க. அதனால வந்து நிறைய பேர் நம்ம ஒரு பேச்சுவாக்குல நம்ம முழு நேரம் வேலை செய்யறதுலக்கா நம்மளை இப்படி பொய் சொல்றாங்க, எனக்கு ஃபேமிலின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ சொல்லக்கூடாதுமா, நீ ஏன் சொல்ற, நாங்களாம் இவ்வளவு பேர் இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்கள் வந்து நம்ம ஒரு நேர்மையா இருக்கிறது தான் அவங்களுக்கு பெருமைன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து நம்மளால அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது அவங்க ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறது இல்லை. அதெல்லாம் தாண்டி நம்ம பொண்ணு நேர்மையா இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. 2 முறை எப்படி ஆயிட்டீங்க? வந்து அந்த டெல்லி லைஃப் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டெல்லி லைஃப் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நான் 2006 இருந்து 2012 வரைக்கும் எங்க கட்சியில தேசிய இளைஞர் காங்கிரஸோட பொதுச் செயலாளராக பணியாற்றியிருக்கேன். ஸோ அப்போ டெல்லியில தான் நான் தங்கி இருந்திருக்கேன். டெல்லியில தங்கி தான் நாங்கள் இந்தியாவின் பல மாநிலங்கள் எனக்கு பொறுப்பு இருந்திருக்கு, நான் போயிட்டு வந்திருக்கேன்.